நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நமக்கான காரியங்களையே கவனித்து கொண்டு வராமல் பிறருக்கானவைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பாக திருச்சபை ஐக்கியத்தில் வாழும் விசுவாசிகள் சக விசுவாசிகளின் ஆவிக்குரிய தேவைகளை குறித்து கரிசனை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அவர்களின் உலக தேவைகளையும் சந்திக்கக்கூடிய அன்பும் கரிசனையும் அனுதினமும் தேவையானதாய் இருக்கிறது. ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாற்றில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அநேக விவாதங்கள் எழுந்தன. அவற்றில் முக்கியமானது அவருடைய தெய்வீக தன்மையை குறித்த விவாதம். இதில் நைசியா மற்றும் கேல்டோன் மாமன்றங்கள் இயேசுவின் தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்தியது. இயேசு நித்திய தேவனாகவும் மனிதராகவும் இருக்கிறார் என்ற கிறிஸ்தவ நம்பிக்கையை தொடர்ந்து நிலைநிற்க செய்தது. இடைக்காலத்தில் தோன்றிய மூர் மன்னன் மற்றும் யெகோவா சாட்சிக்காரர்கள் இயேசுவை தேவன் இல்லை என்றும் அவர் சாதாரண மனிதனே என்றும் வசைபாடினார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே தன்னை வெறுமையாக்கினார் என்று கூறப்படுகிறது. அப்படியென்றால் அவர் தேவனாக இந்த பூமியில் இல்லையே என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. இன்றைய வேத தியானத்தில் நாம் அதை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்கப் போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். இன்று நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை முன்னதாகவே கூறியிருக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் என்று கூறினார். இப்பொழுது எதையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் என்று குறிப்பிடுகிறார். இன்று திருச்சபைகளிலே இருக்கிற பிரச்சனைகளிலே அதிகமானவை கொள்கைகளில் இருக்கும் வேறுபாடுகளினாலே உண்டாகும் பிரச்சனை அல்ல. அவை வாதினாலும் வீண் பெருமையினாலும் உண்டாயிருக்கும் பிரிவினைகளே. சிலர் இயற்கையாகவே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் என்பதை நாம் கை கொள்வோம் என்றால் திருச்சபையின் பிரச்சனைகளிலே 90% ஏன் 100% பிரச்சனைகளும் முடிவடைந்துவிடும். திருச்சபையிலே நீங்கள் எதையாவது வாதினாலே செய்கிறவர்களாய் இருந்தால் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யாமலேயே இருப்பது மிகச் சிறந்தது. உங்களை மற்றவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் வீண் பெருமையினாலே காரியங்களை செய்கிறவர்களாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்காக நாம் செய்யும் எதை குறித்தும் நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏன் தெரியுமா? அதையெல்லாம் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட பெருமையான எண்ணம் நமக்கு வருகிறதில்லை. எனவேதான் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். உங்களுக்கு ஒரு பெயர் உண்டாக வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்யாதிருங்கள். அப்படியென்றால் எப்படி செய்ய வேண்டும்? மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இதுதான் ஒருவேளை அன்று ஏரோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் இடையே இருந்த பிரச்சனையாயிருக்கலாம். ஒருவரால் மற்றவர்கள் கீழே தள்ளப்படுகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். இந்த வசனங்கள் கீழ்ப்படியப்படும் என்றால் இன்றே அநேக திருச்சபைகளில் இருக்கிற அநேக இசைக்குழுவிலே பாடகர் குழுக்களிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். என்னை அவர்கள் ஏன் பாட கூப்பிடவில்லை? இவர்களை விட நான் சிறப்பாக பாடுவேனே என்ற எண்ணமெல்லாம் ஓடி மறைந்துவிடும். அதிகாரத்திற்காக திருச்சபைகளில் இருக்கும் போட்டிகளும் பொறாமைகளும் மறைந்து போகும். ஆளுகை குழுக்களிலே இருக்கிற அடிதடி நின்று போகும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறர் என்பது மிக முக்கியமான வார்த்தை. ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறார். அவர் ஒரு வானொலி ஊழியத்தை செய்து வந்தார். ஒரு நாள் திடீரென்று மற்றும் ஒரு கிறிஸ்தவ ஒலிபரப்பு ஊழியத்திலிருந்து
உங்கள் நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்ற கடிதத்தையும் ஒரு வெகுமதியையும் பெற்றுக்கொண்டார். இருவரது வானொலி செய்திகளும் ஒரே ஒலிபரப்பு மையத்தின் மூலமாகவே ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் வெகுமதியை பெற்றவருக்கு வெகுமதியை அனுப்பியவருடைய ஒலிபரப்பை குறித்து எதுவுமே தெரியாது. இந்த சம்பவத்தை அவர் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஒலிபரப்பு ஊழியத்தில் இருந்த அடுத்த சகோதரன் எப்படி கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவராக காணப்பட்டார் என்பதை புரிந்து கொண்டார். அவர் அனுப்பிய வெகுமதி எனக்கு ஒரு தாழ்மையின் அனுபவத்தை தந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த வேத பகுதியிலே மற்றவர்கள் என்பது மிக முக்கியமான கருத்து வார்த்தையாகும். கிறிஸ்தவ விசுவாசமே மற்றவர்கள் என்ற வார்த்தையை முதலாவதாக முக்கியப்படுத்தியது. பரலோகத்தின் மகிமையை விட்டு இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார்? மற்றவர்களுக்காக. நாம் ஏன் சுவிசேஷத்தை கூறி அறிவிக்க வேண்டும்? மற்றவர்களுக்காக. நம்முடைய காரியங்களையே சிந்தித்து கொண்டிராமல் மற்றவர்களுடைய காரியத்தை குறித்தும் சிந்திப்பது கிறிஸ்துவின் சிந்தையை நாம் உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக, கிறிஸ்துவின் சிந்தை மனத்தாழ்மையின் சிந்தை. இப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கூறியிருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையின் குணநலன் மனத்தாழ்மை. எபேசியர் 4 படிக்கும் பொழுது முதல் 2 வசனங்களிலே நாம் இவ்விதமாக கற்றுக்கொண்டோம். ஞாபகம் இருக்கிறதா? மீண்டும் வாசிக்கிறேன். எபேசியர் 4 முதல் 2 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நீங்களும் நானும் தாழ்மையாய் இருக்க முடியாது. நாம் சாந்தமுள்ளவர்களாக இருக்க முடியாது. நாம் அவ்வாறு உண்டானவர்கள் அல்ல. நம்முடைய 2 கால்களிலும் நாம் நின்று சொல்ல விரும்புவதையே சொல்லுகிறோம். நாம் எல்லாரும் அவ்வாறு தான் நிற்கிறோம். நீங்கள் அவ்வாறு இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. நம்மை யாரும் குறைவாக பேசிவிடக்கூடாது என்றுதான் எல்லாரும் எண்ணுகிறோம். நம்மை யாரும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது என்றுதான் எல்லாரும் யோசிக்கிறோம். ஒரு அருமையான ஊழியக்காரனுடைய இளைய மகன் வேலையின்றி சுற்றித் திரிகிறவனானான். ஏன்? அவன் தன்னுடைய மூத்த சகோதரனை கவனித்தான். அவன் மிகவும் ஞானமுள்ளவனாய் காணப்பட்டான். இந்த இளைஞன் எப்பொழுதும் அந்த மூத்த சகோதரனை குறித்த மேலான காரியங்களையே கேள்விப்பட்டு கொண்டிருந்தான். எனவே வேண்டுமென்றே இவன் எதிர் திசையிலே நடக்கலானான். அதற்கு விரோதமாக கலகம் செய்யும்படியாக அவ்வாறு செய்தான். இதுதான் இயற்கையான மனிதனின் இயற்கையான எதிர்மறை செயல். அவனிடத்தில் சென்று, மகனே, இப்படி உன்னுடைய சகோதரனை குறித்த உயர்வான காரியங்களை கேள்விப்படுவதையெல்லாம் நீ உதாசீனம் செய்துவிட்டு நீ ஒரு சிறந்த பையனாக மாறு என்று கூறினாலும் அவன் மாறப்போவதில்லை. ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வராத ஒரு மனிதன் தாழ்மையின் இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே இல்லை. இப்பொழுது வேத புத்தகத்தில் ஒரு முக்கியமான வேத சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்த மிக உன்னதமான வாக்கியம் என்று பலர் இதை கூறுகிறார்கள். கிரேக்க மொழியிலே க்னாக்சிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமையாக்கி என்ற வார்த்தை தான் அது. இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்து தனது தெய்வீகத்தை வெறுமையாக்கி வரவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட தாழ்மையின் 7 படிகளை நாம் இந்த பகுதியிலே படிக்கிறோம். அவர் எவ்வளவு உன்னதமான நிலைமையிலிருந்து எவ்வளவு தாழ்மையான ஒரு நிலைமையை எடுத்துக்கொண்டார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கடந்து வந்த தூரத்தை வேறு எந்த ஒரு காரியத்தோடும் ஒப்பிட முடியாது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்த சித்தமானார். எனவே நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்த வேண்டும். நாம் எங்கே இருந்தாலும் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் தேவனோடு ஒருமனப்பட்ட இருதயமுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவை மைமைப்படுத்துவதிலே கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது கிறிஸ்து இறங்கிய 7 படிகளை பார்ப்போம். முதலாவதாக அவர் பரலோகத்தின் மகிமையை துறந்தார். துறந்து கீழே பூமியிலே நாம் இருக்கும் நிலைமைக்கு வந்தார்.
பரலோகத்தின் மகிமையிலிருந்து இந்த பூமிக்கு வருவது என்பதை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. இது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதது. பிலிப்பியர் 2:6 பாருங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கும் பொழுது தன்னுடைய நிலைமையை இறுக பற்றி பிடித்து கொண்டு இருக்கவில்லை. அந்த நிலையை இழந்து போகும் அபாயமும் அவருக்கு இல்லை. தேவனாவதற்காக அவர் எந்த பள்ளிக்கும் செல்லவில்லை. வேறு எந்த ஒரு தாழ்மையான நிலைமையிலிருந்தும் அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு முன்னதாக உயர்த்தப்பட்டவராகவும் இல்லை. அவர் தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது பிதாவை பார்த்து, நான் 33 ஆண்டு காலம் பூமிக்கு சென்று வரும் வரை என்னுடைய நிலைமையை நீர் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். காபிரியேலை மிக கவனமாக பார்த்து கொள்ளும். என்னுடைய இடத்திற்கு வர அவன் விருப்பம் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. பிதாவின் வலது பாரிசம் என்பது அவருக்கே சொந்தமான இடம். அவர் தேவன். அது மட்டுமல்ல, ஏனோ தானோ என்று அவர் பரலோகத்தை விட்டு வரவில்லை. பரலோகத்தை விட்டு போவதை நான் வெறுக்கிறேன், இப்படி பூமிக்கு செல்ல நான் விரும்பவில்லை என்று அவர் கூறவே இல்லை. அவர் மன மகிழ்வோடு தான் வந்தார். அவர் முன்னாலே வைக்கப்பட்டிருந்த மகிழ்ச்சி இருந்தது. இதை எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். அந்த மகிழ்ச்சியிலே தான் அவர் சிலுவையை சகித்தார். எபிரேயர் 10:7 நாம் வாசிப்பது போல, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று உற்சாகத்தோடு தான் கூறினார். இந்த பூமிக்கு அவர் வந்தபோது பற்றி கொண்டு இருக்க அவர் விரும்பிய எந்த காரியத்தையும் விட்டு வரவில்லை. இரண்டாவதாக அவர் எடுத்து வைத்த படியை பாருங்கள். பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று வாசிக்கிறோம். எதை அவர் வெறுமையாக்கினார்? அவர் தம்முடைய தெய்வீகத்தை துறந்தார் என்று சிலர் கூறுவார்கள். இன்னும் சிலர் அவ்வாறு அவர் துறந்த தெய்வீகம் ஞான ஸ்நானத்தின் பொழுது மீண்டுமாக அவரிடத்திலே வந்ததென்றும், அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அது அவரை விட்டு கடந்து சென்று விட்டதென்றும் கூறுவார்கள். ஆனால் இந்த கொள்கைகளுக்கெல்லாம் வேதத்திலே எந்த ஆதாரமும் இல்லை. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆனால் அவர் தெய்வீகத்தை விட்டு வரவில்லை. மரியாளின் கரத்திலே சிறு குழந்தையாக இருந்த பொழுதும் அவர் 100% தேவனாகவே இருந்தார். தேவனாக இருந்தபடியினாலே இந்த பூமண்டலம் எதுவுமே இல்லாமல் போக கடவது என்று ஒரே வார்த்தையினாலே அத்தனையையும் அப்புறப்படுத்தி இருக்கவும் அவராலே முடியும். அவர் தேவனாக இல்லாத எந்த ஒரு வினாடியும் அவர் வாழ்விலே இல்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது அவர் எழுதியதையும் சற்றே கவனியுங்கள். யோவான் 1 முதல் 3 மற்றும் 14 வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்படி என்றால் இயேசு பூமிக்கு வந்த பொழுது எதை துறந்து அவர் பூமிக்கு வந்தார்? தெய்வீகத்தின் சிறப்பு உரிமையை துறந்து வந்தார் என்று கூறலாம். அதாவது இந்த உலகத்திலே வாழும் காலத்திலேயே சில கட்டுக்கோப்புக்குள்ளே அவர் வாழ்ந்தார். ஆனால் அவை எல்லாமே சுய கட்டுக்கோப்புகள். அவர் தேவனாயிராத எந்த ஒரு வினாடியும் அவர் வாழ்க்கையிலே இல்லை. அவர் மனிதனாக இருந்தபடியினாலே குறைவான தெய்வமாய் இருந்தார் என்பது பொருள் அல்ல. தெய்வீகத்தின் தனிச்சிறப்பை அவர் தானே துறந்து வந்தார். அவர் பூமியிலே மனிதனாக பிறந்த பொழுது சாஸ்திரிகள், மெய்ப்பர்கள், அநேக தேவ தூதர்கள் அனைவருமே அவரை சிறப்பான தேவ பாலனாகவே கண்டார்கள். அந்த கூட்டம் மட்டுமல்ல, முழு உலகமுமே அங்கே வந்திருக்க வேண்டும். தேவனுடைய சர்வ சிருஷ்டியும் அங்கே வந்திருக்க வேண்டும். ரோம அதிகாரங்கள் அங்கே வந்திருக்க வேண்டும். நாலா திசைகளிலும் இருந்து ஞானிகள் வந்திருக்க வேண்டும். எருசலேமின் தேவாலயமே அன்றைக்கு வெறிச்சோடி கிடந்திருக்க வேண்டும். எல்லாருமே பெத்லேமிற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செல்லவில்லை. ஏன் அவர்கள் அப்படி செல்லவில்லை? அப்படி அவர்கள் எல்லாரும் வரும்படியாக கட்டாயப்படுத்தப்படவில்லை. அவருடைய அந்த தெய்வீகத்தின் சிறப்பு தன்மையை அவர் துறந்து வந்தார்.
அழுக்கான ஒரு இடத்திலேயும் அவர் பாலனாய் பிறக்க மனமுவந்து தன்னை அர்ப்பணித்தார். கிறிஸ்மஸ் வாழ்த்தாட்டைகளிலே நாம் பார்ப்பது போல அழகான மாட்டுத் தொழுவம் அல்ல அது. நாசரேத் எனும் சாதாரண கிராமத்திலே வளர தன்னை அர்ப்பணித்திருந்தார். பேர் பிரஸ்தாபம் இல்லாத ஆசாரிய வேலை செய்பவராக வளர தன்னை அர்ப்பணித்திருந்தார். எப்பொழுதும் தன்னை சுற்றி ஷக்கீனாவின் மகிமை இருக்கும்படியாக அவர் செய்திருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. தலையை சுற்றி எந்த ஒளிவட்டமும் பிரகாசித்து கொண்டு இருக்கவில்லை. யூதாஸ் காரியத்தும் கூட முத்தத்தினாலே தான் அவரை காட்டி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் சரியான நபரை அவர்கள் கைது செய்ய வேண்டும். அவர் மிக சாதாரணமான ஒரு மனிதனாகவே இருந்தார். என்றாலும் அதன் மத்தியிலேயும் மனு உருவிலே வந்த தேவாதி தேவனாய் இருந்தார். இதை குறித்து நாம் திட்டமாக சொல்ல முடியுமா? அவர் தனது ஊழியத்தை செய்து முடித்த பின்னர் தனக்கு அருமையான சீடர்களை தன்னிடத்திலே வரவழைத்து பூமியிலே கடைசி இரவிலே மிக அற்புதமான ஒரு ஜெபத்தை பிதாவாகிய தேவனை நோக்கி ஏறெடுக்கிறார். இந்த ஜெபத்திலே அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நன்றாக கவனித்தீர்களா? அவருடைய மகிமையை மீண்டும் தரும்படியாய் கேட்கிறார். தனது தெய்வீகத்தை திரும்ப தனக்கு தர வேண்டும் என்று கேட்கவில்லை. உலகம் உண்டாவதற்கு முன்னே தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது உம்மிடத்திலே என்னை மகிமைப்படுத்தும் என்றுதான் ஜெபிக்கிறார். ஏன்? அவர் மீண்டும் பரலோகம் செல்ல இருக்கிறார். எனவே உலகம் உண்டாவதற்கு முன்னரே பிதாவினிடத்திலே தான் பெற்றிருந்த அந்த விசேஷித்த மகிமையை, சிறப்பு தன்மையை அவர் தாமே துறந்து இந்த பூமிக்கு வந்தார் என்பது தெளிவாகிறது. பிலிப்பியர் 2:6 பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதையும் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை என்று வாசிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்த பொழுது தன்னுடைய மகிமையை துறந்து தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தது போல நமது வாழ்க்கையிலேயும் நாம் வாழ்வோம் என்றால் நம் வாழ்க்கையின் மூலமாக அநேகர் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காகவோ, நம்மை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காகவோ, மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ நாம் செய்யாமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு செயல்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவர் நம் மூலமாய் அதிகமாய் மகிமைப்படுகிறவராய் இருப்பார். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள் என்ற வசனத்தை நம்முடைய வாழ்க்கையின் கருத்து வசனமாக கொண்டு மற்றவர்களை நம்மை விட மேலானவர்களாக பார்க்க எண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாதினாலும் வீண் பெருமையினாலும் நாம் செயல்பட துணியும் பொழுது அது பிரச்சனைகளையே உண்டு பண்ணும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நமக்கான காரியங்களையே நாம் கவனித்து கொண்டில்லாமல் பிறருக்கானவைகளையும் கவனிக்க வேண்டும். குறிப்பாக திருச்சபையை ஐக்கியத்திலே வாழும் விசுவாசிகள் சக விசுவாசிகளின் தேவைகளை குறித்து, அவருடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து கரிசனை உள்ளவர்களாய், கருத்துள்ளவர்களாய் வாழ வேண்டும். உலகத்திலேயும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அன்பும் கரிசனையும் அனுதினமும் தேவையானதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் வாழும் பொழுது நம்மை குறித்து பெருமை உள்ளவர்களாக எண்ணாமல் தாழ்மை உள்ளவர்களாய், நீடிய சாந்தம் உள்ளவர்களாய், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய் வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை திருச்சபையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட திருச்சபைகள் மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் இழுக்கும் திருச்சபைகளாய் இருக்கும் என்பதிலேயும் சந்தேகமில்லை. நம்முடைய திருச்சபையின் அன்புக்கும் நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நாம் காரணராயிருக்கிறோமா அல்லது பிரிவினைகளுக்கு காரணராயிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இந்த நாள் முதல் வாதினாலாவது
வீண் பெருமையினாலாவது செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கடந்த நாட்களிலே அப்படிப்பட்ட எந்த காரியத்தையாவது நாங்கள் செய்திருப்போம் என்றால் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுக்கு பெயர் வர வேண்டும், எங்களை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், எங்களை எல்லாரும் கவனிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதையும் பேசாதபடி செய்யாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம். ஐயா, உம்முடைய தாழ்மை எங்களுக்கு தாரும். எங்களை குறித்து நாங்கள் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் எங்களுக்கான காரியங்களை பற்றி மட்டுமல்ல, மற்றவர்களுடைய தேவைகளை குறித்தும் எண்ணமுள்ளவர்களாய் வாழ நீரே அனுதினமும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு திருச்சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபைகளிலேயும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக சாட்சியுள்ள வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டருளும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? நாம் அவர் போல் வாழ நமக்கு இருக்கிற இந்த உரிமையை துறப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அதாவது இயேசு எப்படி தன்னுடைய தெய்வீக உரிமையை நமக்காக துறந்தாரோ அதே போல நாம் இந்த உலகில் அனைத்தையும் உபயோகிக்க உரிமை இருந்தாலும் நமது அரசருக்காக அதை துறக்க தயாராக இருப்போமா? சற்று சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள். நண்பர்களே, இதைத்தான் பவுலும் கூறுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமையுண்டு, ஆனாலும் அவை எனக்கு தகுதியாக இராது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நமது உலகை அனுபவிக்கும் உரிமையை துறப்போமாக. அவருக்காக வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. 1 நாளாகமம் 22:16 பின்பாகம்.